வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வதனம் டிவி சிந்தனையாளர்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பை நம்ம சிந்திக்கிறோம். சிக்கலும் தீர்வும். தலைப்போட பேர் என்னங்க? சிக்கலும் தீர்வும். கவலை இல்லாமல் கூட சில மனுஷன் வாழ்ந்துடலாம். ஆனால் சிக்கல் இல்லாமல் உலகத்தில் எந்த மனுஷனும் வாழவே முடியாது, வாழ்வதும் கிடையாது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சிக்கல் இல்லாத மனித வாழ்க்கை சிறப்பாகவும் இருக்காது. ஒரு அச்சீவ்மெண்ட்டு, ஒரு டார்கெட்டு. சிக்கலில் எப்படி வெளியே வர்றதுங்கிறதான் மனவளக்கலை. ஸோ மனவளக்கலை பயிற்சி நீங்கள் பெற்றால் உங்கள் சிக்கலிருந்து ஒவ்வொரு சிக்கலையும் எப்படி வெளிவரலாங்கிற கலையை தான் நாங்கள் பயிற்சியாளர் கொடுக்குறோம். அப்போ எல்லா பக்கமும் நாங்கள் பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். பயிற்சி நீங்கள் மனவளக்கலை மன்றத்துக்கு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த சிக்கலிருந்து வெளிப்படுற கலையை நாங்கள் தெளிவாக பயிற்சி மூலிமா கொடுக்கும். இப்போ நான் தியேட்டிக்கலாக தான் பேச முடியும், ஆனால் பயிற்சி முறையில் எப்படி உங்களுக்கு கொடுக்கணுங்கிறத நாங்கள் அகத்தாய் பயிற்சியில் உங்களுக்கு சிறப்பாக வழிகாட்ட முடியும். அன்பர்களே, வாழ்க்கை சிக்கல்கள் பல காரணங்களால் விளைகின்றன. பெரும்பாலும் தன் அறிவின் உள்ள குறைபாடுகள் தான் வாழ்க்கை சிக்கல்களாக மாறுகிறது. எப்படி என பார்க்கலாம். அறிவின் குறைபாடு, இயற்கை நியதி தெரிவதில்லை, செயல் விளைவு தத்துவம் புரிவதில்லை. தவறு செய்தால் இன்றோ நாளையோ அறிவிற்கோ உடலுக்கோ துன்பம் விளையும் என்பது தெரிவதே கிடையாது. இத்தகைய அறியாமையால் செய்த தவறுகளின் காரணமாக பெருக்கிக் கொள்ளும் துன்பங்களே வியாதிகளாக, வாழ்க்கை சிக்கல்களாக நம்முன் எழுந்து நிற்கின்றன. அறிவின் குறைபாட்டால் சமுதாய ஒழுங்கமைப்பு புரிவதில்லை. பலர் இணைந்த கூட்டுறவு வாழ்வு எனும் சமுதாயத்தின் பராமரிப்புக்கும் காப்புக்கும் மேம்பாட்டுக்குமான விதிமுறைகளை அறியாதால் அல்லது அதை அவமதித்து அதன் விளைவாக சந்திக்கும் துன்பங்கள் தான் வாழ்க்கை சிக்கல்களாக மாறுகின்றன. அன்பர்களே, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் உருளும் வாழ்வுதான் எல்லாத்துடைய வாழ்க்கையும். அந்த காலத்தில் நான் யாருங்கிறது அவங்களுக்கு தெரியல. என் மூலம் என்ன, என் முடிவு தான் என்ன என்பதை விளங்கிக் கொள்வது கிடையாது. தன்னிலை விளக்கம் பெற வேண்டும் என்று கூட தெரிவதில்லை. அதன் விளைவாக வாழ்வின் பிறவியின் நோக்கம் வீடு பேறு, அறம் பொருள் இன்பம் வீடு பேறு என்று சொல்கிறோமே, அந்த கடைசியாக வீடு பேறு என்ற உன்னதமான லட்சியத்தை இசைவான வகையில் வாழும் முறையை அமைத்து கொள்ளாமல் அந்த லட்சியத்திற்கு இடையூறாக எதிரடையாக என்னென்ன வழிகள் உண்டோ அப்படியெல்லாம் வாழ்வதால் தான் அந்த முரண்பாடே வாழ்க்கை சிக்கலாக முளைக்கிறது. தன்னிலை விளக்கம் பெற்று லட்சிய வாழ்வு வாழ்வதற்கு தன்னுடைய வாழ்வுடைய ஆரம்பம் என்ன, முடிவு என்ன, வினை பயன் ஒரு தேகம் கண்டாய் என்று சொன்ன திருமூலர் வாக்கு, இதையெல்லாம் தெளிவாக புரிந்து வாழும் பொழுதுதான் அதை பயிற்சியிலே நாங்கள் முழுமையாக உங்களுக்கு வழங்க தயார். கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் 12 நாள் டெய்லி ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பயிற்சியை எளிமையாக கொடுத்துருவோம். சத்தியமங்கலத்தில் மனவளக்கலை யோகா தவம் என்ற ஒரு சிறப்பான நிகழ்வு உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அந்த பயிற்சி உங்களுக்கு மிகவும் பயன்படும். 14 வயதிலிருந்து எல்லா பயிற்சியும் கொடுக்குறோம். 8 வயதிலிருந்து உடற்பயிற்சி இலவசமாக கொடுக்குறோம். 14 வயதிலிருந்து தியான பயிற்சியும் சேர்த்து காயக்கல்பு என்ற உயிர்ப்பையும் சேர்த்து நான் உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கிறோம். அன்பர்களே, இந்த தலைப்பு போக இன்னொரு முக்கியமான தலைப்பு நமக்கு காத்துட்ருக்கு. ஸோ சிந்தனை உங்களுக்கு மேலும் உயர வேண்டும். உங்களுடைய சிந்தனை உங்கள் குடும்பத்துக்கு பயன்பட வேண்டும். மனித குல வாழ்வின் இனிமைக்கும் அமைதிக்கும் காய கற்ப கலை. அது என்னங்க இந்த புது தலைப்பு ஐயா சொல்கிறாருன்னு யோசிக்க வேணாம். சிந்தனைக்கு எடுத்துக்கங்க. பயிற்சிக்கு வாங்க. அதுக்கு நாங்கள் ஒரு 2 மணி நேரம் காயக்கல் பயிற்சி கொடுப்போம். 2 மணி நேரம் இந்த ஒரு பயிற்சி படி நீங்கள் தனியாக வரலாம். வந்துட்டு ஒரு சடியில் கொடுப்போம். அதனுடைய விளக்கம் பயிற்சி காலை ஒரு 5 நிமிஷம், சாயங்காலம் 5 நிமிஷம். இதை நீங்கள் பயிற்சி கொண்டால் உங்கள் உயிர் உங்கள் உடம்பு விட்டு வெளியே போகாது. நீங்கள் விரும்பினால் வெளியே எடுக்கலாம். அப்படிப்பட்ட சித்தருடைய மாயக்கலை தான் இந்த காயக்கல்பனை. ஸோ மனித குல வாழ்வுக்கே இனிமை கொடுக்கணும்னு சொல்கிறேன்ல. அப்போ அது என்னங்க இனிமை கொடுக்குது? சிந்திப்போம். உடல் மற்றும் மன நலனுக்காக முக்கியமான பொருளான விந்து நாதங்களின் பெருமையையும் கற்பு நெறியின் மேன்மையையும் மனிதர்களும் உணர வேண்டும். விந்து நாதத்தை
இன்பத்துக்கு உரியதோர் சாதனமாக மட்டும் இன்றைய மனிதர்கள் கருதுகிறார்கள். நோயற்ற உடலுக்கும் தெளிந்த அறிவு மேன்மைக்கும் விந்துநாதன் தான் ஆதாரம். எனவே அவற்றை புனித பொருளாக கருதி அதன் தூய்மையை பராமரித்து அவற்றுக்கு மேன்மை அளிக்க வேண்டும். அதற்கு உதவுதான் காயகற்பக்கலை. இன்றைய மகரிஷி ஆராய்ச்சி பண்ணியிருக்கார். 14 வயது இளைஞரிடம் கேட்டால் 70% இளைஞர்கள் இந்த தத்துவம் புரியாதனால் அவர்கள் வலுவிழந்து, உடல் வலுவு, மன வலுவிழந்து இருக்கிறார்கள் என்பது வெளியில் சொல்கிறதில்லை. அதனால தான் நாங்கள் 14 வயதிலேயே இந்த கலையை நாங்கள் கற்றுக் கொடுக்க தயாராக இருக்கிறோம். இந்த எதிர்கால வாழ்வை ஒரு வளமுள்ள வாழ்வாக இருக்க இந்த பயிற்சியை நாங்கள் வேகமாக யோகமும் இளமை வளம் என்று சொல்லி யோகா ஃபார் யூத் எம்பவர்மெண்ட் என்ற முறையிலே அனைத்து பள்ளிக்கூடம் சென்று எங்களுடைய அன்பர்கள் பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த பயிற்சியிலே உடல் நலம் பாதுகாக்கப்படுகிறது, மனவளம் பாதுகாக்கப்படுகிறது. இந்த ரெண்டும் தான் வாழ்வில் வெற்றியையும் நிறைவையும் அளிக்கும். உடல் வளம், மனவளம், இந்த இரண்டும் தான் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும், நிறைவான வாழ்க்கையும் கொடுக்கும். அவற்றை காயக்கல்கும் கொடுக்கும் என்பது தெரியும் போதுதான் இன்றைய மக்கள் குலத்தின் அக்கலையை கற்க முன் வருவார்கள். இந்த காயக்கல்ப கலையை கற்க வேண்டிய சரியான வயது உயர்நிலைப் பள்ளி மற்றும் கல்லூரி பருவம்தான். விந்துநாதம் கெட்ட பின் தூய்மைப்படுவது என்பது சரியாதான். ஆனால் கெடாததுக்கு முன்பே அவற்றின் மதிப்பு இளைஞர்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். இது வளர்ந்தவர்களாகிய நமது பொறுப்பு என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு இளைஞர்கள் காயக்கல்பத்தின் மூலம் உடல் வளம், அறிவு உயர்வு பெறுகிறார்களோ அந்த அளவுக்கு தான் எதிர்கால சமுதாயத்தில் இனிமையும் அமைதியும் நிலவ முடியும். இந்த உண்மையை மனவளக்கலை மன்றத்திலே நாங்கள் கல்வி கூட மேலாளர்கள் உணர்ந்து இளைஞர்கள், மாணவர்கள் மத்தியில் காயக்கல்பத்தை மாணவர்களை நாங்கள் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். வேதாத்திரி மகரிஷியுடைய கலையை 2008 நம்முடைய ஏகேஜே அப்துல் கலாம் அவர்கள் முதலாக 2008 ஆலியாரிலே 1500 டிப்ளமோ வழங்கினார்கள். அதிலிருந்து தொடங்கி இன்று கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளாக பல்லாயிரக்கணக்கான, பல லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு நாங்கள் பயிற்சி கொடுத்து கொண்டே இருக்கிறோம். மதிப்பு கல்வி, வேல்யூ எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய கல்வி அண்ணா பல்கலைக்கழகத்தின் மூலமாக அனைத்து பொறியியல் கல்லூரிகளுக்கும் நாங்கள் ஒரு மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்று வைத்துக்கொண்டு ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு, பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கு நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த பயிற்சியினுடைய பலன் என்ன என்று சொன்னால், நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள் இன்னர் எஜுகேஷன் என்ற ஒன்று நீங்கள் வேண்டும் என்று அவர் கேட்டதனுடைய அடிப்படையிலே ஆலியாரிலே முதல் முறையே 2008 வழங்கப்பட்டு என்று ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் மத்திய அரசின் மூலமாக, மாநில அரசின் மூலமாக அனைத்து அரசுகளிலும் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் அரசு கல்லூரியில் ஸ்பான்சர்ஸ், பப்ளிக்ஸில் இருக்கிறவங்களை இன்வால்வ் பண்ணி அவங்களுக்கு பைசா வாங்காமல் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். ப்ரைவேட் கல்லூரியில் சிறு தொகையை வசூல் பண்ணி அவங்களுக்கு அந்த பயிற்சியாளருக்கு கொடுத்து அதை நாங்கள் முறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதை உங்கள் மாணவர்களுக்கு நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பர்களே, குடும்ப அமைதி இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இளைஞர் சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அப்படிப்பட்ட இந்த காயக்கல்வி பலை எல்லா இளைஞர்களுக்கும் கொடுக்க வேண்டும். இந்த கலை உலகத்தில் யாராலையும் கொடுக்க முடியாது. ஸோ ஒரு ஐடி படித்தவங்களுக்கு இது கட்டாயமாக இதை உணர முடியும். பல குடும்பங்களில் இல்லறத்திலே சிக்கல் வருவதற்கான காரணம் அதனால் வரக்கூடிய டைவர்ஸ் எக்கச்சக்கமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த டைவர்ஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த பயிற்சி எடுத்தால் மட்டும்தான். என்னை பொறுத்தவரை ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்க கிட்டத்தட்ட ஆண் பெண் உறவிலே பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுகிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். பயிற்சியிலே வருகிறவர்கள் சொல்லுகிறார்கள். அதை நாங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறோம். ஆக இன்றைக்கு ஐடி ஃபீல்டு எவ்வளோ வளர்ந்தாலும் அவர்களுக்கு அவங்களுடைய உடல், மன, உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்குற ஒரு மிக அற்புதமான பயிற்சி. அவங்களுக்கு ஸ்பெஷலைஸ் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கலாம், ஆனால் அவங்களுக்கு கட்டாயமாக தேவை. ஏன்னால் அவங்க உடல் எந்த அளவுக்கு வெறும் மனதை மட்டும்தான் அவங்களுடைய தொழிலில் ஈடுபடுத்துகிறாங்க, உடலுக்கு எந்த அசைவும் கொடுக்கறது இல்லை. ஸோ அதனால் வரக்கூடிய பின்விளைவினால் பல குடும்பங்கள் விவாகரத்து அளவுக்கு சென்று கொண்டிருப்பதை நான் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறேன். ஸோ இதெல்லாம் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் விவாகரத்து என்ற ஒன்று 1001 தான் அந்த காலத்தில், லட்சத்தில் 1 இருந்தது. இந்த காலத்தில் 1001 வந்தாச்சு. அதை முறையாக இந்த பயிற்சியின் மூலமாக
வேறொரு அளிக்க வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தோடு நாங்கள் உங்களுக்கு பயிற்சி கொடுக்க தயாராக இருக்கிறோம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 14 வயது பருவமடைந்தவர்களுக்கு இந்த பயிற்சி கொடுக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு சிந்தனை மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். எங்களிடம் தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் நெட்டில் போனால் எல்லா இதிலும் வதனம் டிவி மூலமாக நீங்கள் எங்கே வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். அவங்கள தொடர்பாக எங்களுக்கு உடனடியாக பயிற்சி கொடுக்க நாங்கள் தயாராக. இந்த உடல் மனம் வளம் காயக்கல்பத்தோடு எப்படி இருக்கிறது? அடுத்தபடியாக ஒரு புதிய தலைப்பை உங்களுக்கு கொடுக்க அறிமுகப்படுத்த போகிறேன். அது என்னங்க தலைப்பு? சரிங்க, நான் ஒரு பெரிய ஞானி ஆகணும். யாருக்கா ஆசை இருக்கா? ஞானி ஆகணும்னு ஆசை இருக்கா? ஒரு கஷ்டம் கிடையாதுங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சிக்கல்களை எப்படி தீர்க்கணும்னு எங்கள் மனவளக்கலை அன்பற்ற வந்து பயிற்சி எடுங்க. பயிற்சிக்கு வந்தீங்கன்னா அந்த பயிற்சி மூலமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சிக்கலை தீர்த்து கொடுக்குறோம். அந்த சிக்கலை தீர 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 நீங்கள் ஒரு ஞானியாக மாறிடலாம். இவ்வளோதான் எளிமையான முறை. நீங்கள் போய் காட்டுக்கு போய் அந்த காலத்தில் ஞானி ஆகணும்னு போக வேண்டிய அவசியம் இல்லை. குடும்பத்தை விட்டு வெளியே போகணும்னு சொல்லவே இல்லை. பல இடங்களில் நிறைய பேர் நான் வந்து ஞானம் பெறணும், ஆன்மீகத்தில் ஞானம் பெறணும்னு சொல்லிட்டு குடும்பத்தை விட்டு போன கதையெல்லாம் இந்த வரலாற்றில் படிச்சிருப்பீங்க. ஆனால் எங்கள் மனவளக்கலை மன்றத்தில் மட்டும்தான் குடும்பத்தோடு இருந்து குடும்பத்திலே நிறைவு செய்து ஒரு அன்பர்கள் கூட குடும்பத்திலே மனம் வருந்தாத முறையிலே அனைவரையும் அரவணைத்து அனைவருடைய தேவைகளையும் நிறைவு செய்து அதன் மூலமாக ஒரு ஞானத்திற்கு வழி கொடுப்பது. அதனுடைய தலைப்பு தான் குடும்பத்திலே குடும்ப அமைதி கொடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஞானத்திற்கு வழி கிடைக்கும் என்ற ஒரு தீர்க்கமான பயிற்சி நாங்கள் கொடுக்குறோம். ஸோ குடும்ப அமைதியே ஞானத்திற்கு வழி, இது நம்முடைய இந்த சிந்தனை தலைப்பு. இப்போ புதிய தலைப்பு. இந்த தலைப்பில் என்ன சொல்ல வர்றார் வேதாத்திரி மகரிஷி? நாம் ஆன்மீக வாழ்வு நடத்த முயல்கிறோம். அது என்னங்க ஆன்மீக வாழ்க்கை? ஆன்மாவை உணர்ந்த வாழ்க்கை. ஆன்மாவுடைய அற்புதத்தை உணர்ந்து மதித்து அந்த ஆன்மாவை பாதுகாக்கி இந்த உடல் என்ற பெட்டகத்தை பொத்தி பொத்தி பாதுகாத்து வாழ்வது தான் ஆன்மீக வாழ்வு. ஸோ மற்றவர் அவரவர் வழியில் நடப்பாங்க. நம் குடும்பத்தில் கூட நம்ம விருப்பத்துக்கு மாறாகவும் நடப்பாங்க, நடக்கட்டும். மற்றொரு வழியால் நம் ஆன்மீக வாழ்வு பாதிக்கக்கூடாது. நம்ம குடும்பத்தில் நம்ம விருப்பப்படி ஆன்மீக வாழ்வு அவங்க வாழலைன்னா பரவாயில்ல, அவங்களால நமக்கு பாதிக்கக்கூடாது, நம்மளால அவங்க பாதிக்கக்கூடாது. அந்த விதமாக எல்லோருக்கும் ஒத்ததாக நம் வாழ்வு முறையை அமைத்து கொள்ள வேண்டும். நம்ம குடும்பத்துக்கு யார் மனசும் நோகாமல் பார்த்துக்கணும். அதான் நாங்கள் கொடுக்குற மிக முக்கியமான பயிற்சி. அதே சமயத்தில் நமது வாழ்வு ஆன்மீக வாழ்வாக இருக்கணும். சரி, மனவளக்கலை மகரிஷி வகுத்த போது அமைதி குடும்பத்திலிருந்து தொடங்கி சமுதாய விரிவாக அது அமைய வேண்டும் என்று நோக்கத்தோடு திட்டமிட்டு அதை வகுத்து கொடுத்தார்கள். உலக சமாதானம் வேண்டுமானால் முதல் அதற்கு மனித சமுதாயத்தில் அமைதி வந்தாக வேண்டும். தன்னிலை விளக்கத்தால் தான் அந்த அமைதி அவனுக்கு கிடைக்கும். தன்னிலை விளக்கம் நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள், நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் என்று நினைத்தால் மனவளக்கலைக்கு வந்தால் தான் தன்னிலை விளக்கம் உங்களுக்கு தெளிவுபடுத்த முடியும். அதனை பெற்றுவிட்டால் மட்டும் அமைதி வந்து விடாது. தன்னிலை விளக்கம் என்ற விளக்கின் வெளிச்சத்தில் உங்கள் வாழும் முறையை சோதித்து கொள்ள வேண்டும். அவ்வெளிச்சத்தில் உங்கள் வாழ்க்கை திட்டமிட்டு நடத்த வேண்டும். நான் கிட்டத்தட்ட அந்த பயிற்சியினுடைய முறைப்படியில் கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலங்களாக தொடர்ந்து செய்து கொண்டு வர்றேன். அப்போ என் குடும்பத்தில் அமைதி இருக்கிறதா, உங்கள் குடும்பத்தில் அமைதி இருக்கிறதா, பிணக்கு இருக்கிறதா என்று ஆராய்ந்து பாருங்கள். என் குடும்பத்தில் ஆராய்ந்து பார்த்தேன். அது எல்லாமே நிறைவு செய்து கொண்டு இருக்கிறேன். கம்ப்ளீட் 195%. இன்னும் சின்னது வர வர அதை நிறைவு கொண்டு இருக்கிறேன். உங்கள் குடும்பத்தில் அதே மாதிரி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும். பிணக்கு என்பது சிலர் வாழ்க்கையில் சிறுசாக இருக்கும், சிலர் வாழ்க்கையில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இவ்வளோதான் வித்தியாசம். பிணக்கு இல்லாமல் எந்த குடும்பமும் கிடையாது. அப்போது ஆணிவே பிணக்கு இல்லாத வாழ்க்கையை யார் அமைத்து அதன்படி வாழ்கிறாரோ அவர் தான் ஞானி. அது எப்படிங்க ஞானி? ஆமாங்க, பிணக்கு இருக்கும். அந்த பிணக்கை எப்படி சரி செய்யணும்? பிணக்கு யார் காரணமாக இருக்காங்களோ அவங்கள வாழ்த்தணும். வாழ்த்தி 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 அவங்களுக்கு பிணக்கு இல்லாமல் மாற்றணும். மாறும்போது அந்த குடும்பத்திலே ஒரு தெளிவு வரும், ஒரு அமைதி வரும். அப்போது ஒரு பெற்ற ஞானத்தை ஒரு ஞானி ஆகிறார். ஏன்னா பிணக்கை சரி பண்ணுறாரு. எப்படின்னா நம்ம கொடுக்குற பயிற்சியில், அகத்தாய் பயிற்சியில் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். எப்படி யார் யார் மேலே பிணக்கு வருதோ அவங்க பிணக்கு வரவங்களெல்லாம் வாழ்த்துங்க வாழ்த்துங்க வாழ்த்துங்கன்னு சொல்லிகிட்டே இருப்போம். இந்த வாழ்த்தை அரசியல்வாதி கற்றுக்கிட்டாலும் சரி, பொருளாதார நூல் கற்றுனாலும் சரி, யார் கற்றுக்கிட்டாலும் அந்த பிணக்கில்லாத வாழ்வு அவங்க அரசியல் ஞானியாகலாம், குடும்ப ஞானியாகலாம். அந்த ஞானம் வந்து விட்டாலே அதை பரிசோதிக்க ஒரு கருவி வேணும் என்றால் அது அவரோட குடும்பமே போதும்.
குடும்பத்தில் அவருக்கு ஞானம் கிடைச்சாச்சுன்னா அவர் எந்த துறைக்கு போனாலும் அவங்கள ஞானியாக்க முடியும். இவரும் அந்த துறை ஞானியாக இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விளக்கத்தையும் பயிற்சியை நாங்கள் மனவளக்கலையில் கொடுக்குறோம். இந்த அற்புதமான பயிற்சி உங்களுக்கு இல்லறத்திலேயே உங்களை ஞானியாக்கும். இல்லறத்தில் இருந்து கொண்டு ஒரு ஞானியாக மாறி இல்லறத்திலேயே ஞானியாகக்கூடிய குடும்ப அமைதியை உருவாக்கி இந்த ஞானத்தின் மூலமாக மனவளக்கலை என்ற ஞானத்தை பெற்ற ஒவ்வொருவரும் அவங்க குடும்பத்தை அமைதியாக காத்து கொண்டிருப்பார்கள். அதற்கு இந்த மனவளக்கலை என்ற ஞானம் உங்களுக்கு பயன்படும் என்று கூறி இந்த அற்புதமான தலைப்பு உங்களுக்கு வழங்கிய கவனத்தோடு மேலும் அடுத்த நிலையிலே பேரின்ப வெள்ளம் என்ற ஒரு புதிய தலைப்புக்கு செல்லலாம். அந்த பேரின்ப வெள்ளம் என்று சொன்னால் இந்த குடும்ப அமைதி கிடைச்சா அது சிறுதுளி பெருவெள்ளமாக வருமே, அப்படிப்பட்ட ஒரு தலைப்பை அடுத்த செய்தியிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.